கார்களுடைய எவல்யூஷன்ல கடந்த 10 ஆண்டுகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. டெஸ்லா, BMW, மெர்சிடிஸ், ஃபோக்ஸ்வேகன் போன்ற நிறுவனங்கள் மினிமலிஸ்டிக் டிசைன் அப்படிங்கிற பேர்ல கம்ப்ளீட்டா பிசிக்கல் பட்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லீக்கான டிஸ்பிளேஸை கொடுத்து வராங்க. நாளுக்கு நாள் இந்த டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரீசெண்டா கூட MG நிறுவனத்தோட வின்சர்ல 16 இன்ச் பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் இந்த டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அக்யூரேட்டான நேவிகேஷன், காரோட இன்டராக்ட் பண்ற பல விஷயங்களை தெரிவிக்கிறது அப்படின்னு பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. மறுபக்கம் சேஃப்டி கான்சியஸ்ல இருக்கிறவங்க இந்த டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தால நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது, விபத்துகளுக்கும் அது காரணமாகுது அப்படின்னு அவங்களுடைய கன்சர்ன்ஸையும் தெரிவிச்சிருந்தாங்க. சரி, எதனால கார் நிறுவனங்கள் எல்லா ஃபங்க்ஷனையும் இந்த டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கறத குயிக்கா பார்த்தலாம். கார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிசிக்கல் பட்டனுக்கும் எக்கச்சக்கமான வயரிங்ஸ் மற்றும் லாஜிக்ஸை ஏற்படுத்த வேண்டியிருக்கும். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆட் ஆகும்போது அவங்களுடைய காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பார்ட்டும் ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்காக டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்துல எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கும் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ல இருக்கும், செலவும் கம்மியாகும். அப்படிங்கிறதுனால தான் கார் மேனுஃபேக்சரர்ஸ் இதை புஷ் பண்றாங்க. மறுபக்கம் யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷனையும் அவங்களுடைய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்துல ஹோம் ஸ்கிரீன்லயே வச்சுக்க முடியாது. ஒரு சில ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க செட்டிங்ஸ்குள்ள லெவல் பை லெவல் போய் தான் எடுக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமா டிரைவ் பண்ணும்போது பெரிய டிஸ்ட்ராக்ஷனுக்கு உள்ளாவாங்க. ஏற்கனவே இந்த பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தொடர்பாக வந்த ஒரு அறிக்கையில ஆவரேஜா ஒரு யூசர் 5 இருந்து 40 செகண்ட் வரைக்கும் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்துல அவங்களுடைய கவனத்தை செலுத்துறதா அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் 20% விபத்துகள் இந்த டச் ஸ்கிரீன் டிஸ்ட்ராக்ஷனால நடக்குது அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட் சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது சேஃப்டி கிரிட்டிக்கலான ஹசார்ட் லைட் போன்ற விஷயங்களை டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தில் வைக்கும்போது அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். ரீப்ளேஸ் பண்ணுறதும் கம்ப்ளீட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தையே ரீப்ளேஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 30,000 to 40,000 ரூபாய் செலவாகும் மாடர்ன் டே கார்களுக்கு. யூரோ என்கேப்ல அவங்களுடைய வெஹிக்கிள் சேஃப்டி ரேட்டிங் புரோட்டோகால்ஸ்ல புதிய ஸ்ட்ரிக்டான ரெக்வயர்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கிற என்கேப் ரேட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் யூரோ என்கேப் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டான டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த யூரோ என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கணும் அப்படின்னா வெறும் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மட்டும் இருந்தா பத்தாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 5 முக்கியமான சேஃப்டி ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்ல பிசிக்கல் பட்டன் அல்லது ரோட்டரி டயல்ஸ் அல்லது ஸ்டாக்ஸ் மட்டுமே கொடுத்திருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ற ஸ்விட்சஸ், ஹசார்ட் லைட்டை ஆபரேட் பண்ற ஸ்விட்சஸ், வைப்பர்ஸ் ஆபரேட் பண்ற ஸ்விட்சஸ், ஹார்ன் மற்றும் SOSக்கு யூஸ் பண்ற பட்டன்ஸ் அப்படின்னு இது எல்லாமே பிசிக்கலா இருந்தா மட்டும்தான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்துல இந்த ஃபீச்சர்ஸை எங்க இருக்கு அப்படின்னே தெரியாத அளவுக்கு மறைச்சு வைக்கிறது பெரிய சேஃப்டி கன்சர்ன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீனை என்டர்டைன்மெண்ட், நேவிகேஷன் அப்படின்னு பல விஷயங்கள்ல யூஸ் பண்ணலாம். பட் கிரிட்டிக்கலான சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல இருக்கிற விஷயங்களை பட்டன்ஸ்ல மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 2026 புரோட்டோகால் படி பிசிக்கல் பட்டன் இருந்தால் மட்டுமே 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த அறிவிப்பு பலருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிசைன் லேஅவுட்டை மறுபடியும் ரீவிசிட் பண்ணி ஆகணும். ஈவன் பிரீமியம் கார்ஸ்ல கூட இப்போ பட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எவ்வளவுதான் மாடர்ன் டே கார்களில் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்தாலும் பட்டன்ஸ் அல்லது டயல்ல ரோல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற பிசிக்கல் ஃபீலிங் வேற எதுலையுமே வராது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் யூரோ என்கேப் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால குளோபல் என்கேப், பாரத் என்கேப் போன்ற நிறுவனங்கள் இது குயிக்கா அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களில் எத்தனை பேர் இந்த டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்துக்கு பதிலாக பட்டன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த புதிய ரூலை வரவேற்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.